எரேமியா 31:4. எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நான் திரும்பவும் படிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வார்த்தை வேறு. தேவன் இதை என் கூட இன்னைக்கு பேசினாரு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வசனத்துக்காக, இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் விதைத்த விதை பெருமையாக திரும்பி போவதே இல்லை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒன்றாக உங்களுடைய மந்தையிலே சேர்த்து உங்களுடைய கிருபை மகா பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் கர்த்தாவே நீர் கொடுக்கும் அப்பத்துக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் என்றுமே வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளின் கர்த்தாவே குறைகள், துக்கங்கள், துயரங்களை நீ அறிவி கர்த்தாவே. அவர்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. வானாதி வானங்களை படைத்த தகப்பன் நீர் அல்லவோ. இன்று கொடுக்கும் அப்பத்தை கர்த்தாவே, நீர் கொடுத்த ஒரு அப்பம் கர்த்தாவே 3 ஆண்டு காலம் கர்த்தாவே எலியாவின் உணவை கர்த்தாவே அந்த விதவையும் எலியாவுக்கும் கர்த்தாவே சரியாக இருந்தது. 5 அப்பம் 2 மீன் கர்த்தாவே 5000 பேருக்கு சரியாக இருந்தது. நீர் ஏற்ற அளவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஏற்ற வேளையிலே கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றும் கர்த்தாவே இந்த அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து பெற்று தாரும் தேவனை. பலப்படுத்தியலும் பயன்படுத்தியலும் சகல துதியும் கனம் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நான் ஜூலை இயேசு நாமத்தாலே ஏற்றுக்கொள்கிறார்கள். திரும்ப படிக்கிறேன். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். God rewrites. ஏற்கனவே ஒரு விஷயம் கட்டப்பட்டிருக்கு, எல்லாரும் அதை பார்க்குறாங்க, பிரமிப்பாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பற்றி நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமணம் வந்துட்டு பயங்கர ஆசீர்வாதமாக அந்த 2 பேர் வந்துட்டு ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீடு வந்துட்டு எவ்வளோ பெரிதாக மகத்துவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நிலைப்பதில்லை. இட் டசன்ட் கோ ஃபார் எவர். எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக ஓரளவுக்கு நிலைப்பதில்லை. தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதை திரும்ப கட்டு வைக்கிறார். ஒரு விஷயத்தை திரும்ப கட்டு வைக்கிறார். ஏன் கட்டு வைக்கிறார்? ஏன்னா நம்ம தேவனுக்கான இடத்தை கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில், இப்போ நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம பெற்றோருக்காக ஒரு இடம் இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு இடம் இருக்குது, நம்ம வேலைக்காக ஒரு இடம் இருக்குது, நம்மளோட பேங்க் பேலன்ஸ்க்கு ஒரு இடம் இருக்குது, நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு இடம் இருக்குது, நம்ம இது பண்ணுறோம் ஒரு இடம் இருக்குது. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம தேவனுக்காக ஒரு இடம் இல்லை. தேவனுக்காக தேவன் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா அவருக்கான ஸ்பேஸ் வேணும்ல. இந்த இடத்துல நான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி யோசிங்க, இல்லை இன்னைக்கு நான் செய்ய போகிற விஷயத்தை பற்றி யோசிங்கன்னா, எத்தனை பேர் நம்ம வந்து இன்னைக்கு நான் தேவனோட உருவாடுவேன், இன்னைக்கு நான் வந்துட்டு தேவன் எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு, நான் வந்து இன்னைக்கு தேவனோட நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த வசனத்தை படிக்க போகிறேன், நான் இந்த செய்தியை கேட்க போகிறேன்னு சந்தோஷமாக இருப்பேன். இல்லை இன்னைக்கு நான் தேவனை குறித்து இத்தனை பேர்கிட்ட சொல்ல போகிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தேவன் மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறது, அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாப்பாட்டில் வந்துட்டு லைட்டாக கடைசியாக கொஞ்சம் ஊறுகாய் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்ம காடை வந்து கொஞ்சம் ஊறுகாவாக வச்சுக்கணும். நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், அவ்வளோதான். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். பட் அது இல்லைல்ல. நம்ம தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி தேவனுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணும். ஏன் தேவன் திரும்ப கட்டுறாருன்னா, ஏன்னா முதல்ல கட்டினது தேவனால் கட்டப்படவே இல்லை. அல்லேலூயா. முதல்ல கட்டப்பட்ட வீடு தேவனால் கட்டப்படலை, முதல்ல பண்ண திருமணம் தேவனால் கட்டப்படலை, முதல்ல பிள்ளை வளர்ந்தது தேவனால் கட்டப்படலை. அதனால தேவன் அதை இடிக்க தேவையில்லை, அதுவே இடிந்து போவோம். ஆனால் உங்ககிட்ட தேவன் இப்போ சொல்றாரு, அதை நான் மீண்டும் கட்டுவேன்.
அதை நான் மீண்டும் கட்டுவிப்பேன். நீங்க உலகத்தார் பார்வையில உடைஞ்சு போயிருக்கலாம், எதுவுமே இல்லாம இன்னைக்கு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன். இப்போ இந்த வார்த்தையை கூட பேசும்போது தேவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதனால பைபிள் வசனம்லாம் நிறைய எடுக்கணும்ல. ஆபிரகாம் கிட்ட ஆதியாகமம் 15:3 நினைக்கிறேன். ஆபிரகாம் கிட்ட ஏற்கனவே வந்துட்டு தேவன் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு 400 வருஷம் உங்களை வந்துட்டு அடிமையாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆதியாகமம் 15:3 400 வருஷ காலம் 400 வருஷ காலம் உபத்திரப்படுவார்கள் என்று ஆபிரகாம் கிட்ட ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார். கரெக்டா? இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 75 பேர் எகிப்துக்கு போயிட்டாங்க. இந்த வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கு. 400 வருஷ காலம் உபத்திரத்தில் இருப்பாங்க. 400 வருஷம் கழிச்சு, 400 வருஷம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிள்ளை பிறகு, மோசே ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை பார்வோனுடைய அரண்மனையில் வளருது. ஸோ இந்நேரம் அவங்க அம்மா கணக்கு போட்டுருப்பாங்கல்ல. நம்ம யூஸ்வலாக நம்ம வாழ்க்கையில் நிறைய கணக்கு போடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இவ்வளோ காசு சேர்த்து வச்சிட்டோம், வீடு கட்டிடலாம். கல்யாணத்துக்கு தேவையான காசு இருக்குது, கல்யாணம் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இவ்வளோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நம்ம வந்து அடுத்த விஷயம் பண்ணலாம். எல்லாமே நம்ம கணக்கு போடுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 400 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க அம்மாவுக்கு தெரியும் 400 வருஷம் முடிய போகுது. என் பிள்ளை தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. ஏன்னா அவன் பிறந்து அவன் மட்டும் சாகலை, மற்ற சுற்றி இருந்த எல்லா பிள்ளையும் செத்துட்டாங்க, அவன் மட்டும் சாகலை. அவனை வந்து பார்வோனின் அரண்மனையில் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அவங்க நம்புகிறாங்க, இப்போ எப்படியும் வந்து என் பிள்ளை பார்வோனோட அரண்மனையில் பெரிய ஆளாக வந்துடுவான், அவனால் வந்துட்டு நிறைய விஷயம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை சின்ன வயசுலேருந்து நம்மளோட கணக்குகள், நம்மளுடைய மனக்கணக்குகள், இந்த ப்ராடிஜல் சன், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. இப்போ வந்து அவன் தான் மோசே, எல்லாமே சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ மோசே வந்து ஃபுல்லாக இருக்கான், ஃபுல் கான்ஃபிடென்ஸ். வெளில வரான், ஒருத்தர் இஸ்ரவேலை நான் போட்டு அடிக்கிறான், மண்டையிலே ஒரு போடு, செத்துட்டான். செத்துட்டு அடுத்த நாள் ஜாலியாக வரான். இப்போ என்ன நினச்சான்னா, என்னுடைய மக்கள், என்னுடைய எல்லா சொந்தக்காரங்களும் என்னை பார்த்துட்டு, ஓ மேசியா வந்துட்டாரு, நீ தான் எங்களை காப்பாற்ற போற அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சான். ஆனால் அவங்களாம் என்ன சொல்றாங்க, உன்னை எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா கட்டின வீடு, அவங்க அம்மா வந்துட்டு முடிவு பண்ணி ஒரு வீடு கட்டிட்டாங்க. என் பிள்ளை பெரிய ஆள வர போறான், எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாம் வளர்த்துட்டாங்க. ஆனா அப்படி நடக்கல. அவன் என்ன நினைச்சானா, பார்வோனோட அரண்மனையில் இருக்கிற நான் வந்து கை தவறி ஒருத்தனை கொண்டுட்டேன்னா பார்வோன் என்னை மன்னிச்சுவேன். இதெல்லாம் என்னுடைய மக்கள், இவங்களுக்காக ஒருத்தனை கொண்டுட்டேன்னா இவங்க வந்து என்னை பத்தி பெரிய ஆளா நினைப்பாங்க, அதிகாரியா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா ரெண்டுமே நடக்கல. என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் நடந்ததுமே பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான் பைபிள் சொல்லு. மோசே சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு அடாப்டட் சன், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை, பார்வோனுடைய மகளின் பிள்ளை. ஸோ அவனுக்கு அரண்மனையில் ஒரு பங்கு உண்டு, ஒரு உரிமை உண்டு. ஸோ அந்த தைரியம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரே நாள், ஒரு நிமிஷம் ஒருத்தர் செத்துட்டான். அவன் வந்து ஆடுவண்டி ரொம்ப கீழே இருக்கிறான், சோல்ஜர். அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு பார்வோன் அவனை கொலை பண்ண நினைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யாருப்பா, யாரா நீ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. யார் நீ யாரு? அந்த சூழ்நிலைக்கு ஒருத்தன் தள்ள பண்றான். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா கட்டின வீடு, அவங்க அம்மா கட்டின பிள்ளை வந்துட்டு அதுல ஆண்டவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பகுதி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு எவ்வளோ விடுறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நிறைய விஷயம் நம்ம வந்து நம்ம பைபிளை படிக்கிறோம், பைபிளை பற்றி தெரிஞ்சிருக்கோம், பைபிளோட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய உபதேசங்களை கேட்குறோன்றதுனால ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் நினைக்கிறோம். இல்லை, அப்படி நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது. இப்போ இதையே இன்னொரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ தாவீதை எடுத்துக்கிட்டோம். தாவீது அவங்க அம்மாவால் வளர்க்கப்படுறான். அவங்க
அவனோட 7 சகோதரர்களும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவனை வெறுக்கிறாங்க. அவன் தனியாக இருக்கான். தாவீது வந்துட்டு பைபிள் வசனத்தை கேட்டே வளரல. தாவீது ஆடு வச்சுட்டு. ஆனால் தாவீதோட லைஃப்ல ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. தாவீது என்ன பண்ணுவான்? பாட்டு பாடுவான். தாவீது வந்துட்டு சங்கீதம் எழுதுறான். தாவீது வந்து ஆண்டவரோட இடைப்படுவான். யூ ஷுட் சிட், அமைதியா உட்காந்து தேவன் நமக்கு என்ன பேசுறாருன்னு நம்ம கேட்கிறோமா? தாவீது கேட்கணும். இப்ப தாவீது அப்படியே வச்சுருவோம். மோசே இல்ல. மோசேவை எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, மோசே தனியா தன்னோட டிசிஷன் எடுத்துக்கிறான். மோசே வந்தா ஒருத்தரை கொன்னா ராஜா வாயிடுவேன், இஸ்ரவேலை கூட்டு போயிடுவேன் நினைச்சா நடக்கல. ஸோ மோசே ஏற்கனவே கட்டின வீடா இருந்ததுனால அது இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறான். 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறான். அல்லும் பகலும் ஆடு வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மோசே வந்து இப்போ ரொம்ப சுகமாக வாழ ஆரம்பிச்சு. 40 வருஷம். இப்போ மோசேக்கு வந்து 40 வருஷத்தில் ஓடி போகிறான். இப்போ மோசே வந்து 80 வயசு. 80 வயசில் வந்து மோசே முடிவு பண்ணான், அவ்வளோதான், இனிமேல் நம்ம இதான் நம்ம வாழ்க்கை. நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம முடிவு பண்ணிடுவோம், இவ்வளோதான். நம்ம முதல்ல அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் நினச்சோம். ஆனால் கடைசியில் நம்ம வாழ்க்கை இவ்வளோதான், இப்படியே முடிஞ்சு போய்டும். நம்ம இப்படியே வாழ்ந்து சாப்பிட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த சூழலுக்கு மோசே தள்ளப்பட்டு அதிலே வாழ்ந்துட்டான். என்னைக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதுதான் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் முச்செடியிலேருந்து மோசையை கூப்பிடுறார். நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, நம்ம என்னென்னவோ பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுமாரி ஆகுது ஆண்டவரே, நான் அப்படியே இருந்துட்டு அப்படியே போய்டும் ஆண்டவரே நினைக்கும் போது தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன்னா அப்பதான் ஆண்டவர் செயல்படுவதற்கான இடத்தை நீங்க குடிக்கிறீங்க. When things go impossible, எதுவுமே நடக்க முடியாது, எதுவுமே மாற முடியாது, எதுவுமே திருத்த முடியாது நீங்க நினைக்கும் போதுதான் தேவன் செயல்படுவதற்கான நேரம். It goes into God's hand. அப்ப மோசே வந்து தேவனுடைய கையில போய் நிற்கிறான். இப்ப எல்லாமே முடிஞ்சிச்சு, என்னுடைய சுயம் ஒழிந்து போச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால இஸ்ரவேலை காப்பாற்ற முடியல, பார்வோனோட அரண்மனைக்கும் பார்க்க முடியல, ஏன்னா தோத்து போயிட்டேன், என்னால முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் தேவன் செயல்படுவதற்கான நேரம். தேவன் மோசையை கூப்பிட்டு மோசே கிட்ட பேசுறாரு. மோசே என்ன சொல்றான்? நான் அதே பதில். அவங்க என்ன கேட்டாங்க? உன்னை எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவன் யார்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதே எகிப்துக்கு நீ போய் பேசுப்பா அப்படின்றப்போ மோசே என்ன சொல்றான்னா, அங்க போய் நான் பேசுறதுக்கு நான் ஏமாத்துறேன், நான் யாரு? நான் ஒருத்தரும் கிடையாது, என் சகோதரர்களே என்னை வெறுக்கிறாங்களே, என் கூட வளர்ந்த பார்வோனை என்னை அடிச்சு துரத்திட்டானே, நான் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். நீ பார்வோனுக்கு உடன் சகோதரன் அல்ல, நீ யூதர்களுக்கு உடன் சகோதரன் அல்ல, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஏன்னா தேவன் மீண்டும் கட்டுவிப்பார். ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு திரும்ப எழுத தேவனால் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. மோசேவை எவ்வளவு உயரத்துல வெச்சு தாழ பூமியில விழுந்து போச்சு. அவனுடைய அவன் கட்டி வச்ச மொத்த சாம்ராஜ்யமும் விழுந்துட்ட பிறகு தேவன் சொல்றாரு, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாகிறேன் சொல்லிட்டு ஒரே ஒரு கோல். முன்னாடி என்ன இருந்துச்சு? அரண்மனையில வாழ்ந்த புத்தி, அங்க கத்துக்கிட்ட அறிவு, தன் சகோதரர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் வானாதி வானங்களை படைத்தவர், அவன் பின்னாடி நிற்கிறார். அவன் ஓங்கி தண்ணி அடிச்சா தண்ணி ரத்தமாகும், கீழே இருந்து புழுதி எடுத்து கொட்டினா வந்து கொப்பளங்கள் வரும், செங்கடல் மீள கோலை காட்டினா செங்கடல் இரண்டாய் பிளந்து போடுவான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பின்னாடி இருக்கிற தேவன் இவ்வளவு நாளா நிக்கல, இவ்வளவு நாளா பூமி அவனுக்கு முன்னாடி இருந்துச்சு, இந்த உலகம் அவனுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப தேவன் மீண்டும் கட்டுவித்ததுனால அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி சகலமும் கீழ்ப்படியும். ஸோ நம்ம தேவனுக்கு அந்த இடத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இப்போ திருப்பி தாவீதுக்கு வருவோம். தாவீது அந்த இடத்தை தேவனுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். மோசே மாதிரி இல்லை, ஏன்னா உலகம் அவன் கூட இல்லை. நம்மளுக்கும் நிறைய வாட்டி லைஃப்ல இந்த மாதிரி வரல, உலகம் நம்ம கூட இல்லை, நம்மளை வாட்டி தனித்து விட்டுருவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளை பற்றி யாருமே வந்து கவலைப்பட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு என்ன வாழ்க்கை வாழறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம்.
அந்த இடத்துல வந்துட்டு தேவன் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:5, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இப்போ தாவீதை எத்தனை பேர் வெறுக்கிறாங்க? 7 பேர் வெறுக்கிறாங்க. வெறும் ஆடு மேய்க்கிறாங்க. அப்பேற்பட்ட தாவீது 15-17 வயசு தாவீது. இஸ்ரவேலில் நம்ம வந்து போர் புரியணும்னா 20 வயசு இருக்கும். அவனை போர் புரியறதுல அவனை கூட்டவே இல்லை அப்படின்னா அவனுக்கு 17-19 வயசு இருக்கும் அதிகபட்சம். அவன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவனை வெறுக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வேளை ஒரு கல் அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றி போட்டான். இப்படி ஒரே நாள் ஒரே நிமிஷம் ஒரு கல். இவ்வளோ பெருசு இருக்குமா? 17 வயசு. இவ்வளோ சின்ன ஒரு ஹைட் இருந்திருப்பானா? இவ்வளோ ஹைட் இருந்திருப்பான்? இவ்வளோ பெரிய கல் எடுத்து அடிச்சிருப்பானா? ஒரு கல் தான். 5 கல் தேவையில்லை ஆண்டவருக்கு. ஒரு அப்பம் போதும் ஆண்டவருக்கு. ஒரே கல் போதும். ஒரே கல் தான். காட் நெவர் மிஸ்ஸஸ். தேவன் வந்துட்டு இது இல்லைன்னா அதுப்பா, அது இல்லைன்னா இதுப்பா அப்படி கிடையாது. மனம் மாற அவர் மனிதர் அல்லவே. ஒரே கல் விழுந்துட்டான். இப்படி இருந்தவன், எல்லாரும் வெறுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்தவன், அடுத்த நொடி பொழுதுல வந்துட்டு சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. யாருன்னே தெரியாத அவனை, யாருக்குமே யாருன்னு தெரியாத ஒருத்தனை வந்துட்டு தேவன் வந்து புதிதாக்கி போட்டார். முதல்ல தேவன் மீண்டும் கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது தேவன் வந்து திரும்பி நீ ஒண்ணுமே இல்லையா, நான் உன்னை புதுசா மாத்திடுறேன்ப்பா. நீ அவன் எப்படி இருக்கிறான்னா, அவனுக்கு வந்துட்டு சண்டை போட தெரியாது, அவனுக்கு வில்வித்த பயிற்சி கிடையாது, கத்தி சண்டை எதுவுமே தெரியாது. ஆனா தாவீது போருக்கு போய் தோத்துதான் சரித்திரமே கிடையாது. எங்க போனாலும் வெற்றி. பெலிஸ்தரோட போய் நின்று பெலிஸ்தருக்கு கூட போர் போட்டாலும் வெற்றி. எங்க போனாலும் வெற்றி. ஏன்னா அவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அந்த பின்னாடி ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து தோல்வியே கிடையாது. அவர் என்னைக்குமே தோத்ததே கிடையாது. அவர் கூட நீங்க எதிர்த்து நிற்க முடியாது, யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. ஸோ தாவீது கூடயும் அந்த ஒருத்தர் இருக்கிறார். ஸோ நம்ம என்ன விஷயம்னா, எப்பயுமே நம்ம தேவன் செயல்படுவதற்கான இடத்தை நம்ம தேவன்கிட்ட கொடுத்தோம். சரி ஆண்டவரே, இதை பண்ணுப்பா. சரி ஆண்டவரே. ஆண்டவரே, கோலியாத் எதிரில் நிற்கிற ஆண்டவரே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே, செங்கடல் முன்னாடி நிற்கிது ஆண்டவரே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னா நம்மள எத்தனை பேர் தைரியமா முன்னாடி போகும்? நம்ம ஆண்டவருக்கான இடத்தை கொடுக்கணுமா? நம்ம இப்பயும் நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட பேங்க் பேலன்ஸ், நம்மளோட உத்தியோகம், நம்மளோட வீடு, நம்மளோட சொந்தக்காரன், நம்மளோட உற்றார், நம்மளோட உறவினர் மேலே தான் இருக்குதே தவிர நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே என்னைக்கு போதும்? என்னைக்கு நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே போதும், அப்போ தேவன் நம்மளை மீண்டும் கட்டுவிப்பார். தேவன் நம்மளை புதிதாக மாற்றி போடுவார். இந்த உலகம் கொன்றது 1000, நீங்கள் கொள்வது 10000. தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்தது என்னன்னா, இதெல்லாம் சரி, சில டைம் நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு நம்ம சொல்லித்தரோம். இப்போ எடுத்துக்கலாம், பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை. அவங்க வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு வாட்டி வந்து உங்கள் வண்டி இடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு இடிச்சுட்டு நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அம்மன் நோய் போட்டுடுச்சு. எத்தனை பேர் அவங்களுக்காக வருத்தப்படுவீங்க? எத்தனை பேர் வருத்தப்படுவீங்க? நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, என்னை இப்படி பண்ணதுனால ஆண்டவர் தண்டிச்சிட்டார், ஆண்டவர் அவங்களை தண்டிச்சிட்டார். ஆண்டவர் அவங்களை தண்டிக்கணுமா? சொல்லுங்க, ஆண்டவர் அவங்களை தண்டிக்கணுமா? உங்க பைக் உடைச்சதுக்காக ஆண்டவர் அவங்களை தண்டிக்கணுமா? உங்களுக்கு செஞ்சதுக்காக ஆண்டவர் வந்து, அப்படி ஆண்டவர் தண்டிக்கிறதா இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் அவங்களுக்காக மன்றாடணுமா இல்லையா? அது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நீங்க மோசே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் பேசி, ஆண்டவரை அவர்களுக்கு மாற்றி போடுன்னு கேட்குறீங்களா இல்லையா? ஆண்டவர் அதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு.
நம்ம சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்களை இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் முக்கியமான ஒருத்தரை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு சின்னதாக 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, புறஜாதியார் அசீரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஆகாது. இப்போ இந்த பைபிள் ஒரு ஃபேமஸான கதை. இதுதான் முதல் கதை. இந்த கதையில வந்துட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அசீரிய நகரத்துக்கு போயிட்டு நீ வந்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. அவங்க வந்து அழிய போறாங்க, நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. ஆனா இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம இப்போ சொன்னா எப்படி அர்த்தம்னா, கராச்சி வந்துட்டு நிறைய பாவம் பண்ணிருக்குது. என்ன பண்ண, இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பஞ்சாப் போயிட்டு அங்கேருந்து நடந்து உள்ள, கராச்சின்னா பாகிஸ்தானோட முக்கியமான சிட்டி, அங்கே உள்ளே போயிட்டு நீ கராச்சி இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தேவனுக்கு விரோதமாக இருக்கீங்க, தேவன் வந்து உங்களை அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு திரும்பி வரும். 2 விஷயம். முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. அப்படியே பாகிஸ்தான் அழியிறதா இருந்தாலும் நம்மளாம் சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அழிய போகிறீங்க, நீங்கள் மனதிருக்குங்கன்னு சொல்லுவோமா? மாட்டோம் தானே. இதை தான் யோனா பண்ணா. அவன் மாட்டோன்னு சொல்லிட்டான். என்னால் போக முடியாது, ஏன்னா இஸ்ரவேலுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, நான் ஏன் போய் அவங்களுக்கு சொல்லணும், எனக்கு அவங்க அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிச்சு போயிட்டான். நம்மளாம் தானே பண்ணியிருப்போம். நம்மளும் வேற இடத்துல கப்பல் எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். ஆண்டவரே முடியாது, ஆண்டவரே என்னால் பண்ண முடியாது, அவங்க சாப்பிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்குறோமா? அது 2வது விஷயம். சில பேர் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்துடுறோம். காலையிலேருந்து ஆண்டவரோட இடைப்படுறோம், ஆண்டவர் கூட பேசுகிறோம், மணிக்கணக்காக உள்ள உட்காந்துருக்கோம். ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்குறோமா? அவர் சொன்னா நம்ம கேட்போமா? எத்தனை பேர் இப்போ சொன்னா கேட்பீங்க? யோனா கேட்கல. யோனா என்ன பண்றான், அங்கிருந்து தப்பிச்சு போயிட்ட பிறகு, இந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே. தப்பிச்சு போயிட்ட பிறகு பயங்கர புயல் வருது. புயல் வந்ததும் யோனாவை தூக்கி தண்ணியில் போட்டுறாங்க. தண்ணியில் போட்டதும் ஒரு மீன் முழுகிடுது. எனக்கு ஒரு டவுட், ஆண்டவரே ஏன் அங்கே மீன் வரணும்? இப்போ யோனாவை நீங்கள் தண்டிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இன்னொரு வந்துட்டு அந்த கடற்கொள்ளையர்கள் கப்பல் வந்துருக்கலாம். கரெக்டா? யோனாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். கரெக்டா? யோனாக்கு திடீர்னு வந்து பயங்கர ஜுரம், யோனா என்ன பண்ணுறது தெரியல, ஆண்டவரே நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, கடற்கொள்ளையர்கள் வந்திருக்கலாம். இல்லை, ஏன் மீன் வந்துச்சு? ஏன் மீன் வந்துச்சு அப்படின்னா, இந்த புறஜாதியார் இருக்காங்கல்ல, பேகன்ஸ், இந்த புறஜாதியார் அசீரியர்களுக்கு நிறைய காட்ஸ் இருக்காங்க. ஓகே, நினிவே, யோனா போன பட்டணத்து பேர் நினிவே அப்படின்னா நினுவா அப்படிங்கிற ஒரு கடவுள், அவங்க பேரில் தான் நினிவே வச்சாங்க. இது வந்து இப்போ ஈராக்கில் இருக்கு. அண்ட் நினிவேனா மீன்களின் வீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த புறஜாதியால் இருக்கிற அந்த பேகன் காட்ஸ் இருக்காங்களே, அதில் முக்கியமான ஒரு காட் இருக்காரு. அவர் பேர் ஓனஸ், டேகன் இல்லை ஓனஸ். இந்த ஓனஸ் கடவுள், அவங்க வழிபடுற கடவுள் எப்படி இருப்பாருன்னா, அந்த சிலை எப்படி இருக்கும்னா, மீனுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வருவான். எப்படி? மீனுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வருவான். அந்த சிலையை தான் அவங்க வழிபட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தர்ஷிஸ்க்கு கப்பலில், அங்கே நினிவேக்கு கப்பலில் போய் இறங்கியிருந்தா கூட யோனாவுக்கு இவ்வளோ பயப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு மீன் யோனாவை கக்கி போடுது. சுற்றி இருக்கிற அந்த மீன்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம தேவனே இங்கே நடந்து வரான்ட்டு. யோனா 4 நாள் நடக்கல, அரை நாள் தூரம் நடக்கிறான். நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போனான். ஆனால் அவங்களோட தேவனே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட தேவன் ஓனஸ் அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த நகரம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு போனாங்க. யோனா கண்ணுக்கு யோனா சாதாரண மனுஷன் தான், ஆனால் அந்த நினிவே கண்ணுக்கு முன்னாடி யோனா தேவனாய். மோசே கண்ணுக்கு மோசே சாதாரண மனுஷன் தான், ஆனால் பார்வோன் கண்ணுக்கு மோசே தேவனாய் இருந்தான். ஸோ தேவன், நம்ம என்னைக்கு நம்ம தேவனுக்கு வந்து நம்ம இடத்தை கொடுக்குறோமோ தேவன் கிரியை செய்வார். தேவனுக்கு நம்ம கனத்தையும் கொடுக்கணும்.
நம்ம கனத்தை கொடுக்கலனாலும் தேவன் கிரியை செய்வார். ஆனால் கனத்தை கொடுத்தா அது நமக்கு நல்லது. தேவன் நம்மை பிரியமாக இருக்கிற தேவன் நல்லவோ, நம்மளை நேசிக்கிற தேவன் நல்லவோ, நம்மளை இவ்வளோ இந்த பாவ உலகத்துலேருந்து பிரித்தெடுத்த தேவன் அல்லவோ. நம்ம 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 எப்பயுமே வந்து ஒரு கேல்குலேஷன்லேயே வாழ்கிறோம். நான் கூட வந்துட்டு போன வருஷம் வரைக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல வேலை, சம்பளம், இதெல்லாம் இந்த லோன்லாம் வந்து இத்தனை வருஷ காலமாக நான் அழைச்சிடுவேன், எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படிலாம் பிளான் போட்டு வச்சேன். வேலை போச்சு, அவ்வளோதான். நம்ம கணக்கு போட்டு வச்சா, நம்ம கணக்கு போட்டு ஒன்று கட்டி வச்சுருப்போம், அது உடச்சிடும். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, அந்த ஒரே வருஷத்தில் நான் என்னென்னலாம் 5 வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் ஒரே வருஷத்தில் தேவன் அடைக்கும்படி கிருபை செய்தார். ஏன்னா தேவன் மீண்டும் கட்டுவிக்கிற தேவனாக. அண்ட் உலகத்தான் கட்டுறதை பார்க்கிலும் தேவன் கட்டினது அழியவே முடியாது, உடைக்கவே முடியாது. தேவன் கட்டினா அது நிற்கும், அதை நிர்மூலமாக்க ஒருவராலும் கூடாது. அதனால் நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என் கூட இடைப்படுங்க, ஆண்டவரை என் கூட பேசுங்க. ஆண்டவரை அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை மீண்டும் கட்ட வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.